விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே இருக்கிற 12 ராசிகளுமே மிகவும் ஒரு ஸ்பெஷலான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு மனசு பூராவுமே அன்பு தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் இருக்கிற ராசிலேயே கொஞ்சம் ஸ்பெஷலான ராசி அப்படின்னு சொல்கிறோம். ரகசியங்களை கூட கடைசி வரைக்கும் காக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் தான். உங்களுக்கு இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், அந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யலாம், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் அடைய முடியும், அது என்ன மாதிரியான விஷயங்கள், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே கூர்மையான அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை இப்படின்னு எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே இந்த எல்லா விஷயத்துலையுமே தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது ரொம்பவும் முக்கியங்க. எல்லா விஷயத்துலையுமே இவங்களோட அர்ப்பணிப்பு முழு மனதாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பேற்பட்டாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னுங்கிறதுல ரொம்பவுமே உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆமாம், எந்த விஷயத்தையுமே சாதிக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைப்பாங்க, அதற்கு கடுமையாக உழைப்பாங்க. இவங்களுக்கு தலைமை பதவியும் தேடி வரும் யோகம் இருக்குது. அப்படி இவங்களுக்கு தலைமை பதவி வரும்போது கூட இவங்களோட தலைமையிலான நிர்வாகம் அல்லது ஒரு குடும்பத்தையே இவங்க நிர்வாகம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய அளவிற்கு இவங்களோட செயல்கள் இருக்கும். தனிமையை விரும்புவாங்க, ஆனாலும் கலகலப்பாக பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் மர்மமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களோட மனதிற்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவைப்படுதோ அதை அமைச்சுக்குவாங்க. இப்போ ஏதாவது யோசிச்சுட்டு தனியாக இருக்கணும்னு சொன்னால் அப்படியே எல்லாரையும் விட்டு விலகி போய் தனியாக தான் இருப்பாங்க. அதுவே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சு அங்கங்கே இருக்கிற நண்பர்கள் கூட ஒன்று சேர்த்தி கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அப்படி மர்மமானவங்கன்னு சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த நிறைய விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது செஞ்சால் இது தடுத்திருக்க முடியும், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு குணம், இயல்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்குது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுருப்பீங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, நான் இதை பற்றி தான் பேச வந்தேன், நீ அதை எப்படி சொல்கிற அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. இவங்கக்கிட்ட ரகசியம் எவ்வளோ தாராளமாக எப்பேற்பட்ட ரகசியமாக இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களை நம்பி சொல்லலாம். ஏன்னா ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இறப்பு வரும் பொழுது கூடங்க அந்த ரகசியத்தை கட்டி காப்பாங்க கட்டாயமாக. இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லலாம், அப்படி இருப்பாங்க. அதே போல் தேவையில்லாத விஷயத்தை இவங்க பேசவும் மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் தான் அதிக நெருக்கமான நண்பர்களாகவும் இருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த ராசிக்காரங்களால் மட்டும்தானே அவங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால தாங்க இயல்பாகவே இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை அறிவாற்றல் நிறைந்ததாக இருக்கும். எல்லோருமே விரும்பும்படியான காமெடி தான் இருக்கும். சொல்லாலையும் செயலாலையும் கூட யாரையுமே எந்த ஒரு கஷ்டமே படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இப்போ மற்றவங்களே இவங்களை ஏதாவது குறை சொல்லி சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் விளையாட்டாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த குற்றம் குறையும் சொல்லக்கூடியவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இவங்க பார்ப்பாங்க. சுறுசுறுப்பாக பம்பரம் போல் இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். வீண் செலவு செய்யாமல் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே சேமிப்பு உயர்ந்து தான் இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படித்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? விருச்சிக ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவதால் கிடைக்கும்.
கஷ்டங்கள் தீரவும் காரிய தடைகள் விலகவும் நீங்கள் முருகப்பெருமானின் வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. முருகனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே போர் குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள உங்களுக்கு இந்த வாரம் பண வரவும் இருக்கும், அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். வரவுக்கேற்ற செலவு சமமாக இருக்கும். அதனால் இந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் பணம் விஷயத்தில் இல்லை, சீராக சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். திருமணத்துக்கு வரம் தேடும் முயற்சிகளில் பொறுமையை கொஞ்சம் கடைபிடிக்கிறது நல்லது. அதே போல் இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சியில் இப்போது நீங்கள் ஈடுபடாதீங்க. பிள்ளைகளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெருமை உண்டாகும். அவங்களோட ஆசையை நிறைவேற்ற நீங்கள் பாடுபட போகிறீங்க. ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. உங்கள் மீது குழந்தைகளுக்கு அன்பும் பாசமும் அதிகரிச்சிருக்க போகுது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் அதற்கான முயற்சியை சரியாக எடுத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், யோகமும் அமையும். வியாபாரத்தில் கூடமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம், ஒரு வாரம் தள்ளி போடுங்க. அதே போல் கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் இந்த வாரம் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு ஓரளவு நிம்மதியான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு தங்களோட பணிகளில் அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்தணும். சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அதோட விளைவுகள் உங்களை தாக்கும் அப்படிங்கிறதுனால தான் கவனமாக அவங்களோட செயல்களில் ஈடுபட சொல்கிறோம். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் பலவிதமான சிந்தனைகள் தோன்றும். வேலை, வியாபாரம் இது எல்லாமே நல்லபடியாக நடந்தாலுமே உங்களுடைய சிந்தனை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கும். யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதை பற்றி யோசிக்கலாம், அன்றைக்கி அப்படி நடந்துச்சு, அவங்க அதை அப்போ சொல்லிட்டாங்க, நாம் இப்போ அதை மாற்றி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். இதை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சமயத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிற காலகட்டங்கிறதுனால உங்களோட முழு கவனத்தையுமே தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுத்துறது நல்லது. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது உங்களுக்கு மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவு நாள் தொழில் விஷயத்தில் எல்லாமே முன்னேற்றம் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ காலகட்டங்கள் தொழில் விஷயத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ போய் நடந்து முடிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்து பேசுகிறது உங்களோட நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் கூட வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாக உங்களோட விஷயத்தை எல்லாமே கையாளணும். ஏன்னா பொறுமையை கையாள்வதன் மூலம் வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். எல்லா வகையிலுமே சிறப்பான பலன்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசு அலைப்பாயை மட்டும் விடவே விடாதீங்க. இந்த யோகா தியானம் செய்கிறது எல்லாமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதுவும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறப்ப மனசுக்கு பிடித்த பாடலை கேளுங்க, உங்களோட மனசே லேசாயிடும். இது போன்ற விஷயத்தில் ஆர்வம் காட்டுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறத தவிர்த்திடுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கருங்காலி மாலை, கருங்காலியால் செய்யப்பட்ட பொருள் இது எல்லாமே சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும். ஆமாங்க, இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக வரும். உங்களை சுற்றி நடக்கிற கண்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து உங்களால் பரிபூரணமாக விடுபட்டு வெளிவர முடியும். இந்த ஒரு விஷயத்துக்கு கருங்காலி கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். கருங்காலி மாலை உங்களுக்கு தேவைப்படும் எனில் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. 90 87 67 77 89 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு கருங்காலியால் செய்யப்பட்ட பொருள் வேணுமோ, கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட், இப்படி 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். கருங்காலியால் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.